ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவும் ஒரு அழகான உருளி டெக்கரேஷன் ஐடியா தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, வரப்போற தீபாவளிக்கு நம்ம வீட்டை எப்படி விளக்குகளால அலங்கரிக்கலாம், அதேபோல உருளியில எப்படி நம்ம பூக்கள போட்டு அலங்கரிக்கலாங்கிற ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி உருளி டெக்கரேஷன்ஸ்ல நெறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மெயினா பார்த்தீங்கன்னா, குறிப்பா தீபாவளிக்காகவே நம்ம இந்த டெக்கரேஷன் வந்து நம்ம வீட்ல செஞ்சு வைக்கலாம். இது அதிகாலையிலயும் சரி, இல்ல ஈவினிங் டைம்ல நீங்க இந்த மாரி டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, இன்னைக்கு நான் செய்ய போற இந்த உருளி டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்டர்ல குத்து விளக்கு தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குத்து விளக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ, அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும். உருளியோட சைஸுக்கு தகுந்த மாரி நீங்க குத்து விளக்கும் வந்து வச்சுக்கலாம். நீங்க பூஜை அறையில வச்சு இந்த டெக்கரேஷன் பண்றீங்க அப்படின்னா, உருளிக்கு ஓரத்தில மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, அடுத்து நம்ப வழக்கம் போல தண்ணிய வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ, இந்த தண்ணியும் நல்லா வாசனையா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இதில ரோஸ் வாட்டர், அதே மாரி பச்சை கற்பூரம், இன்னும் வாசனை தரக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம இந்த தண்ணீல வந்து சேர்த்துடலாம். அடுத்து இன்னைக்கு நான் பயன்படுத்த போற பூக்கள் பார்த்தீங்கன்னா, ரோஸ் தான். ஸோ, உங்களுக்கு என்ன பூக்கள போட்டு அலங்கரிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த சீசன்ல நம்மளுக்கு ரோஸ் வந்து அதிகமாவே கிடைக்குங்களா, ஸோ நான் வந்து ரெட் கலர் ரோஸ் தான் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்து ஓரத்தில பார்த்தீங்கன்னா, இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா எல்லோ கலர் ரோஸும் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போறேன். ஸோ, உருளியில எப்பயுமே வெறும் பூ மட்டும் நம்ம போட்டு வைக்காம, இந்த மாரி அழகா அலங்காரம் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, பாருங்க அந்த ரெட்டுக்கு நம்ம ஓரத்தில எல்லோ கலர் அந்த ஃப்ளவர் வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா கான்ட்ராஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இனி அடுத்து நம்ப உருளியோட டெக்கரேஷன் பார்ட் முடிஞ்சது. இனி அந்த உருளி வச்சிருக்கக்கூடிய மத்த பிளேஸ்ல வந்து நம்ம அழகா கேண்டில்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீட்ல கண்ணாடி பவுல் இருக்கு இல்லைங்களா, அத தான் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி பவுல்ல நம்ப கலர் கலரான வாட்டர வந்து நம்ம வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாரி ஃபுட் கலர் இல்ல அப்படின்னா, நீங்க கேசரி பவுடர் கூட பயன்படுத்திக்கலாம். அதுலயும் வந்து உங்களுக்கு 4, 5 கலர்ஸ் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? உங்ககிட்ட எந்தெந்த கலர்ஸ் கிடைக்குதோ, இல்ல நம்ம பெயிண்ட் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ, எது வந்து கிடைக்குதோ அத வந்து இந்த மாரி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல ஆட் பண்ணி நம்ம தண்ணீய வந்து சேர்த்துக்கலாம். அந்த பவுல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கலர் கலரா அந்த வாட்டர் இருக்கிறதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உருளையோட சைஸுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு எத்தன பவுல் தேவையோ, அதுக்கு தகுந்த மாரி இந்த கலர்ஸ வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் வந்து உருளைக்கு சுத்தியும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். ஸோ, இதில கேண்டில் வச்சு ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, இந்த பவுல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த உருளைக்கு பக்கத்தில தான் வந்து வைக்க போறேன். அடுத்து இனி உருளைக்கு வெளிய வந்து நமக்கு விருப்பமான அ பூக்கள வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் வந்து ஓரத்தில ரோஸ வச்சு ஃபில் பண்றேன். அடுத்து இப்ப நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, வெத்தல தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உருளைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பவுலுக்கும் சென்டர்ல வச்சு நம்ப அழகா அலங்கரிக்கலாம். ஸோ, டெக்கரேஷனுங்கிறது நம்மளோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாரி எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ, எனக்கு தோணுன ஒரு சின்ன ஐடியாவ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எல்லா சைட்லயுமே வந்து இந்த வெத்தலைய வந்து வச்சிருக்கேன். அதுலயுமே வந்து பூக்கள வச்சு நம்ப அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி சிம்பிளா நம்ம டெக்கரேட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவுல் வந்து அதிகமா தேவை. நெறையா கலர்ஸ்ல கொஞ்சம் வைக்கலாம். அதே மாரி இன்னும் கொஞ்சம் வெத்தலையும் வச்சு நான் பூக்கள வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல 4 கலர்ஸ் மட்டும் தான் வச்சு காமிச்சிருந்தேன். இப்ப வந்து இன்னும் ஒரு 3 கலர்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்தி, அந்த உருளை சுத்தியுமே நெறையா லைட் எரிஞ்சா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இல்லைங்களா? இது வந்து நம்ம சென்ட்ரல் லிவிங் ரூம்ல இல்லன்னா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூஜை அறையில வச்சு நீங்க ஈவினிங் டைம்ல டெக்கரேட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ப கலர் கலரா ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீல, இந்த மாரி நம்மளுக்கு கடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. இது வந்து இந்த தண்ணீல மிதக்கும் இல்லைங்களா? அதனால குட்டி இருக்கக்கூடிய நான் கேண்டில் வந்து வாங்கியிருக்கேன். இத வந்து நம்ம அந்த பவுல்ல வச்சுட்டு தீபம் ஏத்திடலாம். இதுலயே சைஸ் உங்களுக்கு சின்னதாவும் இருக்கு, பெரிய சைஸும் இருக்கு. 10 பீஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 40 ரேஞ்சுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நம்ம வாங்கி அழகா நம்ம வீட்ல டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்மளோட டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து நம்ம எண்ணெய் ஊத்தி தீபம் போடுறது தான் வேலை. ஸோ எல்லா விளக்குகளையும் நம்ம ஏத்திட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த இந்த சிம்பிளான டெக்கரேஷன் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் அழகாக இந்த மாதிரி உருளியில் பூக்களை போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி பாருங்கள். அழகழகாக விளக்குகளையும் ஏற்றி ரொம்ப சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.